ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசுங்கிறவங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த கேன்சர் பற்றி பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா? அதில் புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய கிரகங்கள், அந்த கிரகங்கள் என்னென்ன செய்யும் அப்படிங்கிறதையும், என்னென்ன பாவங்களுக்கு எந்தெந்த இடத்துல அந்த புற்றுநோய் வரும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த பதிவில் பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அந்த கொழுப்பு சத்து எல்லா இடங்கள்லையும் சேர்ந்து அது கரைய வழி இல்லாமல் தான் அது ஒரு கட்டிகளாக மாறுது. அதை தான் நம்ம டியூமர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அந்த கட்டிகளுக்கு காரகம், அந்த கொழுப்பு கட்டிகளுக்கு காரகர் குரு தான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்ம இந்த புற்றுநோய்க்கு பேசிக் அந்த இதில் முதல் காரகராக நம்ம குருவை எடுத்துக்கலாம். அந்த கொழுப்பு கட்டிகள் குருனால் உருவாக்குறதுனால நம்ம புற்றுநோய்க்கு முதல் காரகராக நம்ம குருவை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் குரு உருவாக்கி வச்சிருக்கிற இந்த கட்டிகளுக்கு அந்த கட்டிகள் கரையாமல் அப்படியே இருக்கிறதுக்கு காரகமாக நம்ம சூரியனையும் செவ்வாயும் சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது வெப்பத்தை உண்டாக்கும் கிரகங்கள். அந்த வெப்பம், நம்ம உடலில் இருக்கிற அந்த வெப்பம்தான் அந்த கட்டிகள் கரையாமல் அது மேலும் வளர்றதுக்கான சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அந்த கட்டிகள் வளர்றதுக்கு காரகர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ராகு தான். அதாவது வெறும் கட்டியாக இருக்கிற அந்த கொழுப்பு கட்டிகளை அந்த சூட்டின் காரணமாக கரையாமல் இருக்கிற அந்த கொழுப்பு கட்டிகளை வளர்க்கிறது அப்படிங்கிறது ராகு. அப்போ அந்த கட்டிகள் கெட்ட கிருமிகளும் ராகு தான். அந்த கிருமிகளின் காரணமாக வளர்ச்சி அடைகிறது இல்லைங்களா? அந்த வளர்ச்சிக்கு காரகம் ராகு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து சனி வளர்ந்த கட்டிகள் நமக்கு இடைஞ்சல் பண்ணுது இல்லைங்களா? அந்த கட்டி அந்த நரம்புகளை அழுத்தும், எலும்புகளை அழுத்தும். அந்த மாதிரி அந்த அழுத்தமெல்லாம் கொடுத்து அந்த இடைஞ்சல் பண்ணுது இல்லைங்களா? அந்த நமக்கு வலியை உண்டாக்குது இல்லையா? அதுக்கு காரகர் சனி. அதே போல் இந்த கட்டிகள் வளர்ந்து சில இடங்களில் உங்களுக்கு பரவ முடியாது. எலும்பில் வர்றது, அப்புறம் இந்த மார்பகத்தில் வர்றது, தலையில் வர்றது, அந்த மாதிரி சில இடங்களில் அது கட்டிகளாக அப்படியே நின்று அது வளர்ச்சி அடைஞ்சு மிச்சம் இருக்கிற இடங்களுக்கு இடைஞ்சல் பண்ணி வலி உண்டாக்கும். அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே ராகு. தொண்டையில் வாயில் அந்த மாதிரியெல்லாம் வருது இல்லைங்களா? அதெல்லாம் ராகு. அதுவே உங்களுக்கு இந்த இரத்தம், அப்புறம் இந்த நரம்புகள் அதுலையெல்லாம் பரவும். ஒரு இடத்துலேருந்து அப்படியே கடன்னு அடுத்த இடத்துக்கு பரவி போய்கிட்டே இருக்கும். அந்த புற்றுநோய் கேது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது எதையும் பரவச் செய்கிறது. எந்த ஒரு விஷயமானாலும் பரவி அந்த சுற்றி இருக்கிற எல்லா இடங்களையும் அழிச்சுக்கிட்டே வரும். அது கேது. இந்த கட்டியாக அப்படியே முழுமையாக வச்சு அந்த கட்டியை வளர்த்தி சுற்றி இருக்கிற இடத்துல இடைஞ்சல் பண்ணுறது அப்படிங்கிறது ராகு. அதனால் இந்த ராகுவும் கேதுவும் அந்த விஷயங்களை, புற்றுநோய் அப்படிங்கிற விஷயங்களை வளர்க்குறதும் பரவ செய்கிறதும் ராகு கேது. அது கொடுக்குற வலிகள் சனி. அந்த விஷயங்களை வளர்க்கறதுக்கு ஒரு வெப்பத்தை கொடுக்கறது சூரியனும் செவ்வாயும். கட்டிகளை ஆரம்பித்து வச்சது குரு. அதனால் இந்த 6 கிரகங்களும் புற்றுநோய் வர்றதுக்கான காரக கிரகங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது வேறு நோய்களுக்கும் காரக கிரகங்கள் இருக்குது. அது நம்ம வேறு நோய்கள் பற்றி பார்க்குறப்போ நம்ம அதை எடுத்துக்கலாம். இப்போதைக்கு புற்றுநோய்க்கு இந்த 6 கிரகங்களுமே காரகராகும். அடுத்து ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிரகங்கள் காரகமாக இருந்தாலும் தசாபுத்திகளில் உங்களுக்கு சனியுடைய தசாபுத்திகள், ராகு கேதுவுடைய தசாபுத்திகள் தான் இந்த நோயை மென்மேலும் வளர்க்கும். இப்போ இந்த நோய் தாக்கம் உருவாயிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் உடலில். அப்போது உங்களுக்கு ராகு தசையோ கேது தசையோ சனி தசையோ இல்லை. வேறு ஒரு புதன் தசை நடந்துக்கிட்டு இருக்குது, புதன் தசையில் ஒரு சந்திர புத்தி நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த நேரத்தில் இது பாதிப்பு எதுவும் செய்யாமல் பேசாமல் தான் இருக்கும். இப்போ சந்திர புத்தி முடிஞ்சதும் செவ்வாய் புத்தி வருது இல்லைங்களா? செவ்வாய் புத்தி என்ன பண்ணும்? அது இதில் வச்சிட்ருக்கு இல்லையா? அதாவது செவ்வாய் அது அந்த நோயை அழிக்காமல் வச்சுருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு அந்த நோய் திரும்பவே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும்.
செவ்வாய் புத்தி முடிஞ்சு ராகு புத்தி வரப்போ அது வெளியே அது உங்களோட பாதிப்பை கொடுத்துரும். அந்த மாதிரி தசாபுத்தி காலங்கள் தான் இந்த நோயை வந்து வெளிப்படுத்துமோ தவிர அந்த தசாபுத்திகள் இல்லாத நேரத்தில் அந்த நோய் பேசாமல் கம்முன்னு உள்ளேயே இருக்கும். இது மாதிரி அதாவது இது கட்டிகளாக மட்டுமே நம்ம நிறைய பேர்த்துக்கு புற்றுநோய் இல்லை இல்லையா, அவங்களுக்கெல்லாம் கட்டிகள் இல்லாமல் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, அவங்களுக்கும் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் அந்த ராகுவோ கேதுவோ மோசமாக இல்லை, சனியோ மோசமாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கெல்லாம் அந்த நோய் வராது. அந்த கட்டிகள் அப்படியே இருந்து ஏதோ ஒரு வழியாக அது வெளியே போயிடும், வெளியேறிடும். கழிவுகளை ஏதோ ஒரு வழியில் உடல் வந்து வெளியேற்றிடும், அப்படி போயிடும். அதனால் நமக்கு வராது. ஆனால் மோசமாக இருக்குது, லக்னபாவம் மோசம், இப்போ இதெல்லாம் நான் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, லக்னபாவம் மோசமாக இருக்கிறது, 8ஆம் பாவம் மோசமாக இருக்கிறது, அந்த மாதிரி 12ஆம் பாவம் மோசமாக இருக்கிறது, அந்த மாதிரி இருக்கிற ஜாதகர்களுக்கு அதே தசாபுத்தி காலங்கள் வர்றப்ப தான் இந்த நோயுடைய வெளிப்பாடுகள்லாம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நமக்கு வந்து நேரம் சரியில்லை அப்படின்னதுமே நம்ம வந்து முதல்ல போய் எப்படி இருக்குது, நோய் மூலமாக பிரச்சனைகள் வருமா, ஃபினான்ஷியலாக பிரச்சனைகள் வருமா அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக தெரிஞ்சுட்டு வர முடியும். ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம எந்தெந்த பாவங்கள் கெட்டிருந்துச்சு அப்படின்னா என்ன மாதிரியான புற்றுநோய்கள் வரும் அப்படின்னு பார்க்கலாம். அதாவது லக்ன பாவம் கெட்டிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கெட்டிருக்கு அப்படின்னா லக்ன பாவம் இரட்டைப்பட பாவ தொடர்புகள் இல்லாமல் இருக்கணும். அதாவது 2ஆம் பாவாதிபதி 10ஆம் பாவாதிபதி தவிர வேறு எந்த பாவங்களுடைய அதிபதிகளோடும் லக்ன பாவம் தொடர்பில் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த நோய் தாக்கம் இருக்காது. அப்படி இல்லாமல் 4ஆம் பாவாதிபதி 6ஆம் பாவாதிபதி 8ஆம் பாவாதிபதி 12ஆம் பாவாதிபதி இந்த 4 பேரும் லக்ன பாவத்தோட தொடர்பில் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நோய் தாக்கம் வர 100% வாய்ப்பு இருக்குது. அப்படி லக்ன பாவம் கெட்டு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து தலையில் தான் அந்த டியூமர்ஸ் வரும். அதுதான் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும். அடுத்து இந்த தலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அந்த முடியெல்லாம் ஃபுல்லாக கொட்டி போய் அந்த மாதிரியெல்லாம் ஆகிடும் இல்லைங்களா, அந்த எல்லாமே வந்து உங்களுக்கு லக்ன பாவம் கெட்டிருக்கிற ஜாதகர்களுக்கு தான் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து 2ஆம் பாவம் கெட்டிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வாயில் தொண்டை இந்த 2 விஷயங்கள்லையுமே வந்து உங்களுக்கு புற்றுநோய் வர வாய்ப்பு மிக அதிகம். அடுத்து 3ஆம் பாவம் கெட்டிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது கூடவே கேது கிரகமும் கெட்டிருக்கு அப்படின்னா உங்களுக்கு இரத்த புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகம். அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் 4ஆம் பாவம் கெட்டிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து மார்பக புற்றுநோய், நுரையீரல் புற்றுநோய் அதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு மிக அதிகம். அதே போல் 5ஆம் பாவம் கெட்டிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து ஹார்ட்டில் பிரச்சனைகள், அதாவது ஹார்ட்டை சுற்றி இருக்கிற அந்த வால்வுலையெல்லாம் புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்பு மிக அதிகம். 4ஆம் பாவம் கெட்டிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மார்பக புற்றுநோய், நுரையீரல் புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் 5ஆம் பாவம் கெட்டிருக்கு அப்படின்னா இந்த ஹார்ட் இதயம் சுற்றி இருக்கிற அந்த வால்வுகளில் புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்பு அதிகம். அதே போல் முதுகுத்தண்டில் நிறைய பேருக்கு வந்திருக்கு. அந்த மாதிரி முதுகுத்தண்டுலேயும் அதில் நடுவில் அந்த ஜவ்வு இருக்கும் இல்லைங்களா, அதில் உங்களுக்கு புற்றுநோய் அந்த செல்ஸ் வந்து அந்த இடத்துல வளர ஆரம்பித்து அதுவும் புற்றுநோயாக மாறிடும். அதே போல் இந்த பிளட் செல்ஸ் இருக்குங்களா, ஒயிட் செல்ஸு, ரெட் செல்ஸு, அதையும் அந்த புற்றுநோய் அழிக்க ஆரம்பிச்சிரும். அந்த செல்ஸ் வந்து வளர விடாமல் அழிக்க ஆரம்பிச்சிரும். இதுவும் வந்து 5ஆம் பாவ கெட்டிருக்கு அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். 6ஆம் பாவம் கெட்டிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து இந்த வயிற்றை சுற்றி குடல்களில், அப்புறம் கல்லீரல் அந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் உங்களுக்கு புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகம். கர்ப்பப்பையும் இதில் நிறைய அந்த கர்ப்பப்பை வாயை புற்றுநோய் வந்து நிறைய பேத்துக்கு வந்திருக்கு இல்லைங்களா, அதுவும் அந்த 6ஆம் பாவம் கெட்டிருக்கிறவங்களுக்கு தான். அடுத்து 7ஆம் பாவம் கெட்டது அப்படின்னா தான் இந்த சிறுநீரக புற்றுநோய் வருவதற்கான அறிகுறி ஜாஸ்தி இருக்குது. பவதாரணி அவர்களுக்கு 2 விஷயம் டிவியில் சொன்னாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, சிறுநீரகத்தில் புற்றுநோய் அப்படின்னு சொல்லி. அப்படி சிறுநீரகத்தில் புற்றுநோய் வரணும் அப்படின்னா அதுக்கு காரக கிரகம் சனி
பாவம் 7ஆம் பாவம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவே கல்லீரல் புற்றுநோய் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு காரக கிரகம் கல்லீரல்ங்கிறது பெரிய உறுப்பு. அந்த உறுப்புக்கு காரக கிரகம் குரு. பாவம் 6. 6ஆம் பாவமும் குருவும் கெட்டிருந்தா கல்லீரல் புற்றுநோய் வந்திருக்கும். 7ஆம் பாவமும் சனியும் கெட்டிருந்துச்சு அப்படின்னா சிறுநீரக புற்றுநோய் வந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து 8ஆம் பாவம் கெட்டிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு இந்த ஆசனவாய் புற்றுநோய் அது மாதிரி வரும். அடுத்து 9ஆம் பாவம் கெட்டிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு இந்த பாரம்பரியமாகவே அவங்க அப்பாவோட ஜீன் அவங்க தாத்தாவோட ஜீன் மூலமாக அவங்களுக்கு எங்கே இருந்துச்சோ அந்த மாதிரி இடங்களில் வரும். அதுக்கப்புறம் இந்த மர்மஸ்தானங்களில் நம்ம பிறப்புறுப்புகளில் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து 10ஆம் பாவம் கெட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் அது நம்ம உடலில் எங்கே வேணாலும் கொழுப்பு கட்டிகள் எங்கெங்கெல்லாம் சேர்ந்துருக்கோ அந்த இடங்களில் புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்பு. அதுவே 11ஆம் பாவம் கெட்டிருக்கு அப்படின்னா சக்தி பற்றாக்குறை காரணமாக, அதாவது நம் அழிக்கிற சக்தி இல்லாததால் அந்த செல்ஸ் பல்கி பெருகி உங்களுக்கு அந்த இடங்கள்ல எல்லாம் புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து 12ஆம் பாவம் கெட்டிருக்கு அப்படின்னா நமக்கு இந்த கழிவுகளை உடலால் கழிவுகளை வெளியேற்ற முடியாமல் அந்த எங்கெங்கெல்லாம் அந்த கழிவுகள் தேங்குதோ அந்த இடங்கள்லையெல்லாம் உங்களுக்கு புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகம். மோஸ்ட்லி அது இந்த தோல் தான். இந்த க்ரீம் எல்லாம் போட்டு நம்ம நிறைய தேய்ச்சி அந்த தோல் அதில் இருக்கிற அந்த மூச்சு துவாரங்களையெல்லாம் நம்ம அடைச்சிட்றோம் இல்லைங்களா. அதை என்ன காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நீங்கள் அதை யூஸ் பண்ணால் கூட நைட் வீட்டுக்கு வந்ததும் ஒரு சுடு தண்ணியில் கொஞ்சம் குளித்தோம் அப்படின்னா அந்த இதெல்லாம் க்ரீம் எல்லாம் உருகி போயிடும். அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெஷ்ஷான தோல் நல்லா ஃப்ரெஷ் ஆகிடும். அந்த மாதிரி எப்போவுமே வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி அதையெல்லாம் அடைச்சி வச்சோம் அப்படியே தூங்கிட்டோம் காலையில் வரைக்கும் அது சுவாசிக்கவே முடியாமல் இருக்குது தோல் அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல எல்லாம் இந்த மாதிரியான ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகி அது இந்த மாதிரி கொழுப்பு கட்டிகளாக மாறி தோலில் உங்களுக்கு கேன்சர் கிருமிகள் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் 12ஆம் பாவம் அந்த மாதிரி பிரச்சனைகளையெல்லாம் கொடுக்கும். அதனால் எந்த இடத்துலையும் நம்மளுக்கு எந்த சிரமத்தையும் கொண்டு கொடுத்துடக்கூடாது. அது இயற்கையாக வந்துருச்சு, வேறு வழி இல்லை அப்படின்னா நம்ம இதெல்லாம் தாங்கிக்கலாம். ஆனால் எதையும் இதுவும் எக்ஸ்ட்ராவாக ஏதாவது செஞ்சு நம்மளே அந்த விஷயங்களையெல்லாம் நம்மளுக்கே கொண்டு வந்துடக்கூடாது. அதனால் பத்திரமா உங்கள் உடலை நீங்கள் தான் பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு சேரும். கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.